அனைவருக்கும் வணக்கம். திருச்செந்தூருக்கு செல்லக்கூடாத சில குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் இருக்காங்க. யார் அந்த ராசிக்காரர்கள்? இந்த ராசிக்காரர்கள் மட்டும் ஏன் திருச்செந்தூருக்கு செல்லக்கூடாது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இறை வழிபாட்டிற்கும் நம்முடைய ராசி நட்சத்திரத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. எந்த ஒரு ராசிக்காரர்கள் எந்தென்ன கோவிலுக்கு செல்ல வேண்டும், இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை ஜோதிட சாஸ்திரத்தில் கணித்து தந்திருக்காங்க. அந்த வகையில் தான் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் எந்த ராசிக்காரர்கள் சென்றால் யோகம் என்பதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். முருகப்பெருமான வழிபட்டு நாம் செல்வதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடும் பொழுது வாழ்க்கையில் எல்லா விதமான ஏற்றங்களையும் பெற முடியும். ஏனெனில் இந்த தலத்தில் தான் முருகப்பெருமான் குருவாக அமர்ந்து அருள்பாலித்திருக்காரு. நவ கிரகங்களில் குரு பகவான் மட்டுமே முழு சுப கிரகமாக இருக்காங்க. முருகப்பெருமான் சூரபத்மனை அழிக்க தேவர்களின் குருவான குரு பகவான் ஆலோசனைகளை வழங்கியிருக்காரு. அவருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இங்கு தனக்கு நிகரான அனைத்து மரியாதைகளுமே குரு பகவானுக்கு உண்டு என அருள் புரிஞ்சிருக்காங்க. அருள் புரிவதோடு மட்டுமின்றி இங்கு அவர் குரு பகவானை அமர்ந்து அனைவருக்கும் அருளாசையும் புரிந்து வருவதாகும். இந்த தலத்தினுடைய முக்கிய சிறப்பாக கருதப்படுது. குரு பார்க்கின் கோடி நன்மை என பழமொழி உண்டு. அப்படி இருக்கையில் குரு பகவானே இங்கு முருகப்பெருமானாக காட்சி தருவது சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். இந்த கோவில் ஒருவருடைய வாழ்க்கையில் ஏற்றத்தை சந்திக்க வேண்டுமெனில் அவருக்கு குரு பகவானின் அருளாசி நிச்சயமாக தேவை. அத்தகைய அருளை வாரி வழங்கக்கூடிய ஒரு புண்ணிய தலமாக திருச்செந்தூர் கோவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த தலத்தில் சில குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் சென்று அவரை வழிபடும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் பல விதமான மாற்றங்களை பெறலாம் என சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டுமின்றி அவர்கள் பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைந்து கோடீஸ்வர யோகத்தை பெறுவாங்க. மிதுனம், கடகம், துலாம், விருச்சகம், கும்பம், மீனம் இந்த 6 ராசிக்காரர்கள் திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமான முழுமையாக வழிபட்டு வந்தால் அவர்களுடைய வாழ்க்கை அவர்களை நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மாறிவிடும் என சொல்லப்படுது. அதிலுமே இந்த ராசிக்காரர்கள் இவர்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்று இந்த கோவிலுக்கு செல்லும் பொழுது அதனுடைய பலன் அபரிவிதமாக இருக்கும். அது மட்டுமின்றி மேலும் இங்கு 2 ராசிக்காரர்கள் இன்னும் சிறப்பான பலன்களை பெற முடியும் என்று சொல்லப்படுது. தனுசு மற்றும் மீனராசி, ஏனெனில் இவர்களுடைய ஆதிக்கமான தெய்வமே குரு பகவான் என்பதாக குருவின் ஆதிக்கத்தை கொண்ட இந்த ராசிக்காரர்கள் குரு தலமான திருச்செந்தூர் சென்றால் அவர்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நல்ல ஒரு நிலை அடையும். அப்படியானால் மற்ற ராசிக்காரர்கள் செல்லக்கூடாதா என்ற கேள்வி எழலாம். 12 ராசிக்காரர்களுமே பொருந்தக்கூடிய ஆலயம்தான் திருச்செந்தூர் முருகன் கோவில். இதிலும் இவர்கள் செல்லும் பொழுது அதிகப்படியான பலன்களை பெறுவாங்க என சொல்லப்படுது. திருச்செந்தூர் ஆலயத்தை பற்றி நிறைய தகவல்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த தலத்துக்கு வந்து அருள்பாலிப்பது கூட ஒரு உன்னதமான ஒரு நிகழ்வு அப்படின்னே சொல்லலாம். இங்கு தரக்கூடிய இலை விபூதி பிரசாதம் தீராத பல நோய்களை தீர்க்கக்கூடிய அருமருந்தாக இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. திருச்செந்தூர் முருகன் கோவில் பற்றி தெரியாதவர்கள் இருக்க முடியாது. உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் தலம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வருடத்தில் அனைத்து நாட்களுமே அதிகமான பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்லக்கூடிய கோவிலில் ஒன்றாக இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் திருச்செந்தூர் முருகன் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு நீங்கள் அடிக்கடி சென்றிருந்தாலுமே பலருக்குமே தெரியாத ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய பல தகவல்கள் இந்த கோவிலில் இருக்குது. இந்த அற்புத தகவல்கள் தெரிந்தாலும் முருகனின் அருளை எண்ணி ஆச்சரியப்படாமல் இருக்க முடியாது. முருகனின் அறுபடை வீடுகளில் 2வது படை வீடாக கருதப்படுவது தான் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில். மிக அரிதான முருகப்பெருமானுக்கு கடற்கரை ஓரத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கோவில் இது திருச்சீர் அலைவாய் எனவும் சொல்லப்பட்டிருக்கு. 130 அடி உயரம் கொண்ட கோவிலின் கோபுரம் 9 தலங்களை கொண்டதாக அமைஞ்சிருக்கு. சங்க இலக்கியங்களில் சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த கோவில் 2000 ஆண்டுகள் வரை பழமை வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கு.
சூரனை சம்ஹரித்த பின்னர் முருகன் இந்த தலத்தில் வந்து சிவபெருமான வழிபட்டிருக்கார் என்று கந்த புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கோவிலின் அமைப்பு ஓங்கார வடிவமுடையது. பிள்ளையார் சன்னதி, வள்ளி தேவசேன சன்னதி, திருமால் சன்னதி என பல சன்னதிகள் இங்கு அமைஞ்சிருக்கு. அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக இருக்கக்கூடிய கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய கோவிலாக தான் இருக்குது. படையெடுத்து செல்லக்கூடிய படை வீரர்கள் தங்கும் இடம்தான் படை வீடு. அதன்படி சூரபத்மனை வதம் செய்வதாக தளபதி வீரபாகு உள்ளிட்ட படை வீரர்கள் தங்கியிருந்த இடம்தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில். சூரபத்மன் எனும் அரக்கனை ஐப்பசி மாத வளர்பிறை சஷ்டி என்று தன் வைரவேல் கொண்டு வதைத்த தினம்தான் கந்த சஷ்டி விழா சூரசம்காரம் என விமர்சையாக கொண்டாடப்படுது. சூரபத்மனை வெற்றி கொண்டதால் இங்கு கோவில் கொண்ட முருகப்பெருமான் ஜெயந்திநாதர் என விளங்கப்படுவதாகவும் அதுவே பின்னால மருவி செந்தில்நாதர் எனவும் மாறியிருக்கு. இந்த கோவிலே திருஜெயந்திபுரம் என்பதில் இருந்து திருச்செந்தூர் எனதாக சொல்லப்பட்டிருக்கு. சிலப்பதிகார குறிப்புகளின்படி 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுது. இந்த இடம் திருச்சீர் அலைவாய் என அழைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் மலைகள் மீது அமைந்திராத இந்த கோவில் திருச்செந்தூர் கோவில் ராஜகோபுரம் 9 அடிகளை கொண்டு 150 அடி உயரமுடையது அப்படின்னே சொல்லலாம். முருகனின் இடது கையில் தாமரை மலர் மற்றும் ஜடாமுடியோடு சிவயோகி போல காட்சி தராங்க. முருகனின் பின்புறம் இடது சுவற்றில் முருகன் பூஜை செய்வதாக சொல்லப்படும் லிங்கம் ஒன்று இருக்குது. அதற்கு முதல்ல பூஜைகள் செய்த பின்பு முருகப்பெருமானுக்கு பூஜைகள் செய்வதாக சொல்லப்படுது. சூரனை வதைத்த முருகன் 4 கைகளுடன் சிவபூஜை செய்து ஜடாமுடியுடன் தவகோலத்தில் இருந்திருக்காரு. அவருடைய தவத்தை கலைத்து விடக்கூடாது என்பதற்காக அவருக்கென்று தனி பிரகாரம் கிடையாது. மூலவர் தெற்கு நோக்கி இருக்கிறதாக சொல்லப்படுது. கந்தசஷ்டி விழாவின் கடைசி நாளில் தங்களூர் பெண்கள் தெய்வானியை திருமணம் செய்வதற்காகும். போர் முடிந்த முருகனின் உக்கிரத்தை குறைக்கும் விதமாகும் முருகன் மீது பக்தர்கள் மஞ்சள் திருநீற்று விளையாடுறாங்க. திருச்செந்தூரில் கந்தசஷ்டி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவதற்கு மற்றொரு காரணமும் உண்டு. சில முனிவர்கள் உலக நலனை காக்க ஒரு புத்திரன் வேண்டுமென்று கருதி ஐப்பசி மாத அமாவாசை என்று தொடங்கி 6 நாட்கள் யாகம் நடத்தி இருக்காங்க. இந்த கோவில் காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் 9 கால பூஜைகள் நடைபெறுவதாக சொல்லப்படுது. தினமும் மதியம் உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பிறகு ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்துக்கொண்டு மோளத்தாளத்துடன் கடலில் கரைத்து விடுவாங்க. தினமும் நடைபெறும் இந்த பூஜையே கங்கா பூஜை என அழைக்கப்படுவதாக சொல்லப்படுது. வைகாசி விசாகத்தின் போது கடுமையாக நோன்பு வைத்து காவடி, பால்குடம், அபிஷேகம் போன்றவற்றை இறைவனுக்கு படைக்கிறாங்க. தங்கத்தேர் ஊர்வலம், சந்தனக்காப்பு அபிஷேகங்கள் செய்யப்படுது. பக்தியுடன் முருகப்பெருமான அபிஷேகம் செய்து வணங்குவதன் மூலம் தங்களுடைய மனக்கவலைகளில் இருந்து விடுபட முடியும் என நம்புகிறாங்க. கந்தசஷ்டி விரதம் இருப்பதால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் பாக்கியம், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் முருகனின் அருளால் கிடைக்கும். நாளிக்கிணற்றுக்கும் சூரசம்காரத்திற்கும் கூட ஒரு தொடர்பு இருக்கிறதாகும். சூரசம்காரம் முடிந்த பிறகு முருகன் தனது கோபத்தை தணிக்க தனது வேலால் வேகமாக தரையை குத்த பீரிட்டு வந்த நீர்தான் நாளிக்கிணறு. சூரபத்மனுடனான போரின் போது திருச்செந்தூரில் முகாமிட்டு தங்கியிருந்த போர் வீரர்களின் தாகத்தை தணிப்பதற்காக முருகன் தனது வேலால் இந்த கிணற்றை உருவாக்கியிருக்காரு என சொல்லப்படுது. கடல் பரப்பை விட கீழ் இருக்கக்கூடிய இந்த 4 கிணற்றில் ஊறும் நீர் மண்ணால் வடிகட்டப்பட்டு ஓர்ப்பு நீங்கி இனிப்பு சுவையுடன் இருக்கிறதாக சொல்லப்படுது. இந்த 4 கிணற்றில் நீராடி நாம் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் தரக்கூடிய இலை விபூதி பிரசாதம் இதை பெற்று சாப்பிடுவதன் மூலம் தீராத நோய்களும் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய பஞ்சலிங்கங்களை தரிசிப்பதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம். அது மட்டும் இல்லாமல் குழந்தை இல்லாதவர்கள் தொட்டில் கட்டி முருகப்பெருமானை வழிபட்டு செல்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.